ராணிப்பேட்டையில் ஒரு 2 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்தோம். கரண்ட்டு பில்லு ரூ. 2000 2500 அந்த ரேஞ்சு தான் சார் வருது. நான் பெரும்பாலும் இன்னும் பெருசாக எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 2 கிலோவாட் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு 2 கிலோவாட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். அதுமாதிரி கையில் எடுத்த உடனே நம்ம அவ்வளோ தொகை போட முடியாது. நெருக்கி 1,50,000 வந்துடுது. இந்த இடி தாங்கி எர்த்து டிரான்ஸ்போர்ட்டேஷனு ஆன்லைனில் நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் யூனியன் வங்கியில் போய் நாங்கள் லோன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு போனாங்க. அவங்க யூனியன் வங்கியில் தான் கணக்கு வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு 10-12 வகையான அரசு உடைமையாக்கிய வங்கிகளில் இந்த சோலாருக்கு கடன் கொடுக்க சொல்லி மத்திய அரசாங்கமும் இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களையெல்லாம் ஜன் சமார்த் அப்படின்னு ஒரு போர்ட்டலில் இணையதளத்தில் இவங்களெல்லாம் இணைச்சி வச்சு அடிக்கடி மீட்டிங் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சோலாரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிற மேனேஜர் என்ன பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மாடிப்படி சரியில்லை, உயரமாக இருக்குது, நடக்க முடியல, அதனால் லோன் சேங்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு லோனை சேங்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி மாடிப்படியை பார்த்து லோன் கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன விதமான சரத்துக்கள் இருக்குதுன்னு தெரியல. இது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே மாடிப்படியை பார்த்து கேன்சல் பண்ணதில்லை. அப்புறம் உடனடியாக அவங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸில் அப்ளை பண்ணோம். அன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கே லோன் கொடுத்துட்டாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் மிக வருத்தமான நிகழ்வுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு அவங்க என்ன சொல்கிற காரணம்னா, ஒரு டியூ கட்டலைன்னா கூட வீட்டுக்கு நின்றுவாங்க அப்படின்னு தான் பெரும்பாலும் நடக்கும். டியூ கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, வட்டி விகிதமும் கூடாது. நீங்கள் டியூ கட்டலைன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அபராத வட்டி போடுவாங்க. இந்த மாதிரி இருக்க சூழலில் இவங்க பணம் மாதம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, டியூ கட்டுறதுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. அப்படிங்கும்போது உங்களுக்கு கூடுதலாக எந்த செலவும் ஏற்படாது. 8.5% வட்டி விகிதத்தில் நம்ம லோன் வாங்கி கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஒரு 60,000 ரூபா பணம் ஒரு 15 நாள்லேயே மானியத்தை நாங்கள் வர வச்சு கொடுத்துட்றோம். அந்த மானியத்தை வர வச்சு கொடுத்துட்டா நீங்கள் உடனே அதை கொண்டு போய் அந்த பஜாஜ் லோனில் நீங்கள் கட்டிட்டிங்கன்னா திரும்ப செலுத்த வேண்டிய தொகை ரொம்ப கம்மியாக போயிடும், இஎம்ஐயும் கம்மியாகிடும். இந்த மாதிரி ஒரு பொறுப்பான விதத்தில் நம்ம செயல்படும்போது அதான் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக நமக்கு பாதிப்பு வராது. இப்போ சோலாரில் நீங்கள் முதலீடு போடுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலீட்டு ஆதாயம் இருக்குல்ல, 30% ஒரு வருஷத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும்.